வணக்கம். SRS கலர் ரூஃபிங் ஷீட் கம்பெனி மேனேஜர் பிரகாஷ் பேசுகிறேன். இப்போ நாம் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்துலேருந்து குருசாமிபாளையம் போகிற வழியில் அம்மாபாளையம் புதூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும். இப்போ வந்து ஒர்க்கு நம்மளுக்கு போயிட்டுருக்குது. இங்கே அதை நீங்கள் லைவாக ஷூட் பண்ணலான்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்படியே ரூஃபு போடாமல் வீட்டுக்கு மேலேயே ஷெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வெளியில் வந்து போர்ட்டிகோ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சும்மா சின்னதாக இன்னொரு ரூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணலாம் இன்றைக்கி. வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் சின்னதாக ரூம் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் மேலேயும் ஓடு போட்டு ஷீட்டு பண்ணியிருக்கோம். இப்போ ஓடு ஒர்க்கு லே பண்ணியாச்சு, ஷீட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மேலே வந்து சென்டரில் வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ரிட்ஜ் ஃபிட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஷெட்டில் வந்து சைடு லேட்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லேட்டிஸ் ஒர்க்கை வந்து வெளியில் சீட் வச்சு கவர் பண்ணிக்கிறோம். அதே உள்பக்கம் வந்து பைசன் போர்டு இல்லை அப்படின்னா ஸ்டோன் ஷீட்டடு அதை வச்சு கவர் பண்ணுறோம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஷீட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. அது எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி லேட்டிஸ் ஒர்க் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பனாக தெரியும். அதை மறைச்சி இப்போ இந்த மாதிரி ஷீட் அடிச்சிட்டோம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லேட்டிஸ் ஒர்க்கு தெரியாது. இன்டீரியர் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ அடிப்பாங்க பாருங்கள். நம்ம வந்து வீட்டுக்குள்ளார இருக்கோம். வீட்டு வந்து இப்போ ஹாலில் இருக்கோம். சொல்லப்போனால் ஹாலில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டைப்பில் நம்ம சீலிங் கூட பண்ணியிருக்கோம் பூவோட. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே அப்படியே ரூஃப் போட்டிருக்கோம் கேரளா மாடலில். அது கீழே வந்து ஃபால் சீலிங்கில் ஓடு பண்ணியிருக்கோம். நம்ம ஹாலில் நேச்சுரலாக க்ளே டைல் போட்டிருந்ததை பார்த்தீங்க. இப்போ நம்ம இருக்கிற வந்து பெட்ரூம் ஏரியா. பெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ரூஃப் பண்ணியிருக்கோம். அந்த ரூஃப் கேரளா மாடல் ரூஃபுக்கு அடியில் அந்த பிஓபி ஃபால் சீலிங் சொல்லுவாங்கள்ல, அது பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். இந்த மாதிரி பிஓபி நம்ம நார்மலாக காங்கிரீட்டில் வந்து ஹீட் இறங்கும். ஸோ நம்ம காங்கிரீட் ரூஃபே போட்டாலுமே இப்போ எல்லாருமே அது கீழே வந்து இந்த மாதிரி ஃபால் சீலிங் டிசைனுக்காக பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபால் சீலிங் வந்து நம்ம ரூஃப்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம ரூஃபோடையும் அந்தளவுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் ஹெவி பண்ணி கொடுத்துருவோம். அதோட சப்போர்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபால் சீலிங் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரூமுக்கு அந்த போட்டிருந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்க. அப்படியே உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து அதுக்கு நம்ம நார்மல் க்ளே டைல் ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த மாதிரி இந்தளவுக்கு பெட்ரூமில் பண்ணியிருக்கிற அளவுக்கு எலிவேஷன் தேவையில்லை. அதனால் நம்ம நார்மல் க்ளே டைலே பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாமி ரூமில் இருக்கோம். இதுக்கும் நம்ம க்ளே டைல் ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் எப்படி பண்ணியிருக்கன்றதையும் பாருங்கள்.